வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான லஞ்ச் மெனு பார்க்கலாம். இன்னைக்கு லஞ்ச் மெனுவில் பாசிப்பருப்பு கடையல், வாழைக்காய் பொடி மாஸ், வடகம் துவையல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதோட வந்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு கடையல் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் பூண்டு பல் ஒன்று சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நம்ம விசில் வந்துடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு செட் ஆகிடுச்சு, ப்ரெஷ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா வந்து சூப்பராக பருப்பு வெந்து வந்திருக்கு. இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் சேர்த்து கூட தாளிச்சு பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா அதோட வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 பச்சை மிளகாய் நல்லா நீளமாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து கூட தாளிக்கலாம். இப்போ இதோட வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதோட வந்து ஒரு சின்ன தக்காளியை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா பருப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ இதோடு வந்து 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சா போதும் நமக்கு. இதில் வந்து நீங்கள் தக்காளி சேர்க்காமையும் பண்ணலாம். அதே மாதிரி பாசிப்பருப்பு பதிலாக துவரம்பருப்புலையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதோட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட அருமையான பாசிப்பருப்பு கடையல் ரெடி. அடுத்து வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் வந்து வாழைக்காயை வேக வச்சுக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் சீவரன்னு அவசியம் இல்லை, தோலோடையே இருக்கட்டும். நம்ம வேக வச்சுட்டு தோல் உரிச்சிக்கலாம் ஈஸியாக. நல்லா இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு எல்லா வாழைக்காயும் அதோடு சேர்த்துட்டு இதோட வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த வாழைக்காயை ஸ்டீம் பண்ணி கூட எடுக்கலாம், இட்லி தட்டில் வச்சுட்டு அப்படியும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி தண்ணிலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து தோல் உரிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, நல்லா வந்து ஈஸியாக தோல் உறிஞ்சி வந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். லைட்டாக வந்து ஆறிடுச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி ஈஸியாக தோல் உரிச்சி எடுத்துடலாம். அடுத்து வந்து நம்ம இதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப வந்து மசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் அதிகமாக லைட்டாக அந்த மாதிரி வந்து மசிச்சிக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காயும் நல்லா வந்து மசிச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதோட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நல்லா பொடியாக நறுக்கி கூட சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகா நல்லா நீளமாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நிறைய சேர்த்து பண்ணால் தான் இந்த வாழைக்காய் பொடி மாஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பொடி மாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி வந்து நல்லா துருவி சேர்த்துருக்கேன். இஞ்சி வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அதோடு வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு 1/4 கப் வந்து துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா
அருமையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வடகத்தில் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் வந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோடு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம். கொட்டை ஊடெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து 1/2 கப் வந்து வடகம் எடுத்துக்கோங்க. இதோடு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து வடகத்தில் நமக்கு ஏற்கனவே வந்து உப்பு இருக்கும். வடகம் வந்து உருண்டை உருண்டையாக இருந்தால் நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வடகத்தை நல்லா வந்து வதக்கியாச்சு. இதோடு வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதோடு வந்து 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும் துவையல், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. நம்மளோட சுவையான ஆரோக்கியமான வடக துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சுவையான லஞ்ச் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.